வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்படி செஞ்சு தரலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தி லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கிறேன். இப்போ ஹெல்த்தி லட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. லட்டு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை நல்லா வறுத்த வேர்க்கடலையாக நான் எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை ஒரு 200 கிராம் வேர்க்கடலை இருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்ததான் இது கூட 15 முழு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு அடுத்து இதில் 15 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூடயே சேர்த்துடலாம். கடைசியாக வாசனைக்காக 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஏலக்காவையும் இது கூடயே சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா இன்னும் 2 சுற்று அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானோன்னே இதில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவை சேர்த்துட்டு தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இது கூடயே 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் பிடிக்கும்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம். அடுத்ததில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் இது கூடயே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் போட்டு கலந்து கொடுங்க. பெரியவங்களுக்குனா நெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்த அப்புறம் இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை முந்திரி பாதாம்லாம் தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக லட்டு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையும் நம்ம லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஹெல்த்தி லட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இன்றைக்கி நம்ம எடுத்த அளவுகளில் 9 லட்டு கிடச்சிருக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் செஞ்சு கொடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு கூட நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க.